Anju's Kitchen. Please like, share and subscribe to our channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரைஸ் ரெசிபி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். அது எப்படி ஃப்ளேவர்ஃபுல்லாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து விட்டிங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் எம்டியாக தாங்க வரும். அது கண்டிப்பாக நான் கேரண்டி. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச சன்னாவை ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கேன். பன்னீர் ஒரு 150 grams, அப்புறம் மஷ்ரூம் பொட்டேட்டோ நான் குவார்ட்டர்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரைஸுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும். இதெல்லாம் போட்டு தான் அரைக்கணும். கொத்தமல்லி, புதினா கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 8 to 9, சின்ன வெங்காயம் ஒரு 6 பீஸு, சோம்பு, பட்டை, கிராம்பு, தேங்காய் இதெல்லாம் போட்டு நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை தாளிக்கிறதுக்கு, இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சது 2 tablespoon, வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எண்ணெய் தாளிக்கிறதுக்கு கீ 2 tablespoon, அப்புறம் தயிர் ஒரு 50 ml, தக்காளி அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதெல்லாம் போட்டு இது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. நார்மலாக பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் தேங்காய் போடுறதுனால டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு tablespoon கீ போட்டுக்கோங்க. ஆயில் சூடானோடனே நம்ம ஹோல் கரம் மசாலாவை போட்டு தாளிக்கலாம். பட்டை, கிராம்பு, அப்புறம் பிரிஞ்சி இலை, சோம்பு. அது பொரிஞ்ச உடனே இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சதை போட்டு லைட்டாக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்குக்கோங்க. இது வதங்கின பிறகு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு லைட் ப்ரௌன் வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், அது குக் ஆனவுடனே நம்ம தக்காளியை போட்டு நல்லா வதக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உப்பு ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு தக்காளியும் நல்லா சீக்கிரம் வெந்துடும். இப்போது நம்ம தயிரை இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் மஷ்ரூமையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது பாருங்கள், இந்த மஷ்ரூம்லாம் தண்ணி விட்டுருக்கு. இப்போது இந்த சமயத்தில் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை, மசாலா பேஸ்ட்டை இதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம வேக வச்ச சன்னாவையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இது எண்ணெய் பிரிகிற அளவுக்கு குக் ஆகணும். அப்போ தான் அந்த ரா ஃப்ளேவர்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும். இப்போது மசாலா ரெடி. அப்புறமா நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை நீங்கள் ரைஸ் போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் போடணும். முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ரொம்ப நேரம் போட்டுட்டு குக் பண்ணக்கூடாது பன்னீரை. ஊறின அரிசியை தண்ணி வடிகட்டிட்டு நான் இப்போது அரிசியை எடுத்துகிட்டு சேர்க்க போகிறேன். அப்படியே சேர்த்திங்கன்னா அதுக்குள்ளே தண்ணி இருக்கும். அப்புறம் மெஷர்மெண்ட் மாறிடும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து தான் போடணும். ரைஸை போட்டுட்டு மெதுவாக ஜென்டிலாக கலரி விடுங்க. ரொம்ப குத்தாதீங்க. குத்துனிங்கன்னா அப்புறம் ரைஸ் உடஞ்சிரும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்போ அரிசி ஊற வச்ச தண்ணி தான் சேர்க்க போகிறேன். 1 கப்பு ரைஸ்க்கு 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி மெஷர்மெண்ட் நீங்கள் மாற்றிக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸ் பண்ணதுனால 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது இப்போ தான் பாயில் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் இப்போ கவர் பண்ணி வச்சு ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணணும். நடுவில் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் வற்றி இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு tablespoon கீ மேலோட்ட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மேலோட்ட கீ சேர்க்கறதுனால நம்ம ரைஸ் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போது 15 minutes ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே வச்சுருங்க டிஸ்டர்ப் பண்ணாமல். இப்போது உடனே நம்ம வேறு ஒரு சர்விங் டிஷ்ஷில் மாற்றிக்கலாம். இல்லைன்னா ரைஸ் ஓவர் குக் ஆகி ஸ்மாஷ் ஆகிடும். இப்போது நல்லா சுட சுட ரைஸை ரைத்தாவோட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.
நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். See you soon with another interesting recipe. Eat healthy, stay healthy. Bye. ரொம்ப டேஸ்டியாவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி.